ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு ரொம்பவே நல்ல ஒரு காரசாரமா நல்ல ஒரு டேஸ்டோட சாதத்து கூட வச்சு சாப்பிட அவ்வளவு டேஸ்டா இருக்கிற ஒரு நண்டு கிரேவி தான் செய்ய போறோம். ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். ஆனா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும். நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க. ரொம்ப ஒரு கம்மியான இன்கிரீடியன்ட்ல ரொம்ப குயிக்கா இவ்வளவு டேஸ்டா வந்து நண்டு கிரேவி செய்ய முடியுமான்னு உங்களுக்கே தோணும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த நண்டு கிரேவி செய்யறதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் வந்து அரைக்கணும். அதனால ஸ்டவ்ல வந்து ஒரு பேன் எடுத்து வச்சு மிளகு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 3/4 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகா வந்து ஒரு 8 காஞ்ச மிளகா சேர்த்து எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஹை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஆற வச்சுருங்க. அது எல்லாமே நல்லா நம்ம அரைச்சி வச்ச அந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆறுனக்கு அப்புறமா மிக்சர் ஜாருக்கு அப்படியே மாற்றி அது கூட ஒரு 8 பல் பூண்டு, இஞ்சி வந்து ஒரு 3 இன்ச்சு சைஸ் இருக்க இஞ்சி, அது கூடவே வந்து தக்காளி வந்து நல்ல ஒரு பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்து தண்ணி வந்து ஒரு 3/4 கப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதை அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதனால் ஒரு மண் சட்டி எடுத்து வச்சு அதில் எண்ணெய் வந்து கடலெண்ணெய் வந்து ஒரு 1/2 கப்பு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறமா கரம் மசாலா ஸ்பைசஸ் அதாவது நம்ம பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து எண்ணெயோட நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறமா கருவேப்பிலை இலை வந்து ஒரு 25லேருந்து ஒரு 30 கருவேப்பிலை இலை சேர்த்து அது கூட சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டின 30 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பொன்னிறம் மாற அளவுக்கு ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து வெங்காயத்தோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். உப்பு வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து போதுமான அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம தண்ணி எவ்வளோ சேர்த்துருக்கோம்னா ஒரு 2 கப்பு வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம். உப்பு கம்மியாக இருந்து காரணத்துக்காண்டி நான் திரும்ப வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டு திரும்ப கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம நல்லா எண்ணெய் விட்டு பிரியதுக்காண்டி ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோம். எண்ணெய் நல்லா விட்டு பிரிஞ்சிருச்சு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா சூப்பரான வாசனை வர ஆரம்பிச்சக்கப்புறமா நான் கழுவி வச்ச நண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். 1 கிலோ நண்டு வந்து சேர்த்துருக்கேன். என்னோட நண்டுகள் எல்லாமே சின்ன சின்ன துண்டுகளாக இருந்தனால நான் அப்படியே முழுசாக வந்து சேர்த்துக்கிட்டேன். பெரிய நண்டாக இருந்ததுன்னா நீங்கள் உடச்சி வந்து சேர்த்துக்கோங்க. நண்டு சேர்த்து கிரேவியோட மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 17 நிமிஷம் வந்து கிரேவியோட நண்டை வந்து கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுக்கு கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். அதே நேரத்தில் நண்டு நல்லா வந்து வெந்துடும். ஒரு 17 நிமிஷம் கழிச்சு நல்லா வந்து நண்டு கிரேவியோட வாசனை வர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் நண்டை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெட்டிஸாக வந்து மாறி இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். கடைசியாக வந்து கொத்தமல்லி இலை வந்து நல்லா வந்து தூவி விட்டு கிரேவியோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி நண்டுக்குள்ளே எல்லாமே அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதே மாதிரி இன்னும் சூப்பரான ரெசிபியோட எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.